வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மள பல பேரும் கருவேப்பிலையை நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறோமான்னு கேட்டிங்கனால் கிடையாது. ஏன்னா நம்ம கருவேப்பிலை உணவுகளை சேர்த்துப்போம், ஆனால் அதனுடைய சுவையை உணராமலே அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தூக்கி எரிஞ்சிரும். ஆனால் இனிமேலும் நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதா நமக்கு ஆரோக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கருவேப்பிலையை தூக்கி எறியாமல் அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட நம்ம மென்று விழுங்கி சாப்பிட்றணுங்க. இந்த கருவேப்பிலை நமக்கு உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் கொடுக்குது. அதே போல் பல வியாதிகளை தீர்க்கிறதுக்கு காரணமாக இருக்குது. உடலுக்கு பலத்தை உண்டு பண்ணி பசியை தூண்டக்கூடிய சக்தியும் வாய்ந்தது கருவேப்பிலைங்க. ஸோ கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துடுங்க. அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானம் சக்தி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, செரிமான மண்டலத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஃபர்ஸ்ட் செரிமானம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் நீர் சத்தும் நார் சத்தும் நீங்கள் குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதால தான் அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். இப்போ வளமான நார் சத்து இருந்திருக்கக்கூடிய கருவேப்பிலையை நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கணும். பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்டவங்க கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு, குடல் போன்றவை நல்லா சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் அவங்களுக்கு நீங்கி போயிடும். அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். புற்றுநோய் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு. இந்த கருவேப்பிலை உங்களுடைய உடலுக்கு மேலே நீங்கள் அரைத்து பயன்படுத்தினாலும், உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு தோல், வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகுவாக குறைஞ்சிரும். ஸோ இப்போ நீங்கள் தோல் சார்ந்த பிரச்சனை, புற்றுநோய்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் கருவேப்பிலை அரைத்து பூசும் போது அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய தோல் புற்றுநோய் குணப்படுத்தப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவுகளுக்குள்ளே நீங்கள், அதாவது உங்களுடைய உணவுகளை சமைத்து நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது உடல் உள்ளுறுப்புகளில் பெருகக்கூடிய புற்றுநோய் செல்கள் உங்களுக்கு முன்னாடியே தடுத்து அந்த புற்றுநோய் செல்கள் பெருகாமல் அந்த செல்கள் உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அழிக்கப்படும். ஸோ அப்போ உடல் உள்ளுறுப்புகள் ஏதாவது புற்றுநோய் காரணமாக வீக்கம் ஏற்பட்டிருந்தாலுமே கருவேப்பிலை அதை சரி பண்ணிடுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா புற்றுநோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். புற்றுநோய் செல்கள் பரவாமலும் முன்னாடியே உங்களால் தடுக்க முடியும். சொரியாசிஸ் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ சொரியாசிஸ் எதனால் ஏற்படுத்துறது நீங்கள் காரணம் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய செல்கள், அந்த செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அந்த வேதியியல் மாற்றங்களாலும் பரம்பரை காரணத்தினாலும் சிலருக்கு சொரியாசிஸ் அப்படின்ற நோய் ஏற்படுது. இந்த குறைபாட்டை குறைக்கிறதுல கடுகு எண்ணெய் சிறப்பாக உங்களுக்கு செயல்படுங்க. ஸோ நம்மளுடைய உணவுகளில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கருவேப்பிலையும் நம்ம நல்லா மென்று சாப்பிடும் போதே எந்த தோல் சம்பந்தமான வியாதிகளும் நம்ம அணுகாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் என்னதான் தோல் சம்பந்தமான பிரச்சனையை நீக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அந்த தோல் சார்ந்த பிரச்சனையே வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம கருவேப்பிலை இப்போ சாப்பிடணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொரியாசிஸ் பிரச்சனை வராது அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடுறோம். ஸோ எந்த தோல் சார்ந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கிங்கன்னா நலமாக இருக்கலாம். தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இன்றைய காலத்தில் அவசியமாக தான் இருக்குது. ஆனால் பல பேருக்கும் பார்த்தீங்கன்னா தலையில் முடி கொட்டுறது, முடி வலு விழுந்து போகிறது, அதே போல் இளநரை பித்தநரை பிரச்சனை ஏற்படுவது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அவங்க முடிக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்காமல் இருக்காங்க. தலைக்கு தேங்காய் எண்ணெய் எல்லாம் முறையாக வச்சு அவங்க தலைமுடியை பராமரிக்காக இருக்காங்க. தலைமுடியை பராமரிக்காமலே இருக்காங்கன்றது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு தங்களுடைய உணவுகளில் அதிகமாக கருவேப்பிலை சமைத்து சாப்பிட வேண்டியது ரொம்ப அவசியம். அதே போல் கருவேப்பிலை சமைத்தும் சாப்பிடுங்க. நீங்கள் கருவேப்பிலையை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தடவி வந்தாலுமே இந்த மாதிரி தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அது ஊட்டச்சத்து பெறும்போது முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறதால முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுவது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு தலைமுடியை நீங்கள் பராமரித்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஊற வைத்து தேங்காய் எண்ணெயும் தலைக்கும் தடவிக்கோங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ உடலில் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளையணுக்களாக இருந்தாலும் சரி அல்லது ரத்த சிகப்பணுக்களாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே தன்னுடைய கரெக்டான லெவலில் இருக்க வேண்டியது அவசியம். இப்போ ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையுங்க. ஸோ ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையும் போது நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய போதுமான ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்காது.
ஏன்னா ஹீமோகுளோபின் தான் நமக்கு ஆக்சிஜன் சப்ளைவே கொடுக்குது. ஸோ அந்த ஹீமோகுளோபின் கவுண்ட் குறையும் பொழுது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் வலி கடுமையாக இருக்கும். எதுலையுமே வந்து கவனம் செலுத்த முடியாத அந்த கவனமின்மை நிலையெல்லாம் இருக்கும். இது எல்லாமே அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் தான். இதை க்யூர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வளமான அளவில் இரும்புச்சத்து நிறைந்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க, பொடியாக சேர்த்துக்கோங்க, சமைத்து எடுத்துக்கோங்க. எப்படி எடுத்துக்கிட்டாலுமே இது என்ன பண்ணணும்னா உடனே உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ரத்த சிகப்பணுக்களோட எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீமோகுளோபின் கவுண்ட் வந்து கரெக்டான லெவலுக்கு கொண்டு வந்துடும். ஸோ ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதால ரத்த சோகைக்கான அறிகுறிகள் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. நீரிழிவு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு எனப்படக்கூடிய அந்த சர்க்கரை வியாதிக்கு ஒரு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கசப்புத்தன்மை அதிகம் கொண்டிருக்கிறதால இதை சாப்பிட்டவுடன் சீக்கிரத்திலேயே உங்களுக்கு வந்து செயல்புரிந்து உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை இது வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ அதாவது பிளட்டில் வந்து சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் விடுபடுவதற்கும் கருவேப்பிலை உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வெகு விரைவிலேயே நீரிழிவு வந்து உங்களுடைய ரத்தத்தில் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனைலாம் நீங்கள் போக மாட்டீங்க. கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ ஒரு உண்மையான தகவல் என்ன அப்படின்னா நீங்கள் சொன்னால் ஷாக் ஆவீங்க. நம் உடல் உறுப்புகளையே தன்னை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டு ஆரோக்கியமாகவே வைத்துக்கொள்ளக்கூடிய உறுப்பு கல்லீரல் தான். ஆனால் அப்படிப்பட்ட உறுப்பு எப்போ பாதிப்புக்குள்ளாகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளாத போது, கொழுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நான்வெஜ் ஃபுட்ஸு, தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கல்லீரலினுடைய அந்த செயல்பாடுகளில் ஒரு விதமான பாதிப்புகள் ஏற்படும். கொழுப்புகள் அதிகமாக படிய தொடங்க ஆரம்பிக்கும், நச்சு கிருமிகள் அதிகமாக வந்து சேர ஆரம்பிக்கும். இதனால் கல்லீரல் அலர்ச்சி நோயெல்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடாது அப்படின்னா கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஊட்டச்சத்துக்கள் நம்ம இருந்திருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளணும் இல்லையா? ஸோ கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா அது கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றி நச்சு கிருமிகள் அகற்றி கல்லீரலினுடைய செல்களை மீண்டும் புதுப்பிக்க வைத்து கல்லீரல் ஒரு புத்தம் புதிய உறுப்பாக உங்களுக்கு மாற்றிடும். கல்லீரலினுடைய செயல்பாடுகளையுமே சிறப்பாக வைக்கும். அதுக்காக நீங்கள் வந்து கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். இப்போ உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக இதயம் இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு இந்த இதயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு, பக்கவாதம், இதயம் தற்காலிகமாக செயலிழப்பது, இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக ஏற்படும். ஸோ இதை வந்து நீங்கள் க்யூர் பண்ணணுன்னா கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து இதயத்திற்கு நன்மை பயக்கூடியதாக இருக்குது. ஸோ ஒரு மிகுந்த ஆற்றலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். தொடர்ந்து அடிக்கடி கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இதய தசைகள் நல்லா வலுப்பெறும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் நமக்கு வந்து அகற்றப்பட்டு விடும். ஸோ ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் இது மாதிரி எந்த அபாயமே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ மூலம் அந்த ஃபைல்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை வந்து எடுத்துக்கலாம். ஃபைல்ஸ் முதல்ல எதனால் உங்களுக்கு ஏற்படுதுன்னு பாருங்கள். அதிகமாக நீங்கள் காரமாக இருக்கக்கூடிய உணவுகள், ஸ்பைசி ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கிறது, தொடர்ந்து ஒரே நேரத்தில் தொடர்ந்து ஒரே இடத்துல நீங்கள் அமர்ந்து நீண்ட நேரம் வந்து அமர்ந்து ஒர்க் பண்ணுறது, அப்புறம் தொடர்ந்து நாள்பட்ட பிரச்சனைலாம் உங்களுக்கு மலச்சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னா மூலம் ஏற்படுவதற்கும் பாசிபிலிட்டிஸ் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ இந்த மூல நோயை வந்து விரைவில் போக்குவதிலும் அந்த மூலத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்களை க்யூர் பண்ணுறதுக்கும் கருவேப்பிலை வந்து சிறப்பாக செயல்படும். இது அவங்களுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த மூல புண்கள் வந்து சரியாயிடுங்க. மூல பாதிப்பு இருக்கிறவங்க கருவேப்பிலையுமே அடிக்கடி உண்ண வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெறுவதற்கு எந்த விதமான உடல்நல குறைவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அன்றாடம் தொடர்ந்து கருவேப்பிலை உணவுகளை எடுத்துக்கொண்டு நலம் பெற ஆரம்பிங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.